வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தற்போது காலை வானிலை அறிக்கையை பார்ப்போம். இன்றைக்கி தேதி 22. தற்போது வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் அதை ஒட்டியுள்ள இந்தோனேசியா சுமத்ரா தீவில் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. இந்த சுழற்சியானது அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையாக தென்கிழக்கு வங்கக்கடல் அதை ஒட்டியுள்ள நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு செயற்கைக்கோள் படம். ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையானது அதாவது 23ஆம் தேதி இரவு தென்கிழக்கு வங்கக்கடலில் மையம் கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த படத்தை பார்த்தால் தெரியும், ஒரு சுழற்சி ஒன்று இருக்கின்றது. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த சுழற்சியானது நம்ம அந்தமான்லேருந்து அதாவது இந்தோனேசியாவிலேருந்து சற்று மேற்கு நோக்கி அது தென்கிழக்கு வங்கக்கடலில் வருங்கிறத அதை அந்த சுழற்சியானது காமிக்குது. நான் காமிக்கிறேன். இது ஒரு சுழற்சி. இங்கே இருந்த சுழற்சி இங்கே இருக்குது. இது மேற்கு வடமேற்கு தான் எடுக்க போகிற ட்ராக்கு. இப்போதைக்கு சூழ்நிலை மேற்கு நோக்கி நகருது. மேற்குனா இதுதான் மேற்கு நோக்கி. இந்த சுழற்சியான இன்னும் வரும் காலங்களில் இது மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கை அருகே வரும். அதாவது இதனுடைய ட்ராக் இப்படி தான் இருக்க போகுது. இலங்கை அருகே வரும். இது எல்லாமே மலைமேகங்கள் தான். அப்போது இந்த சுழற்சி இங்கே வரும்போது இந்த மலைமேகங்கள் எங்கே இருக்கும்? இங்கே வரும், தமிழக கடலோர பகுதியில். இப்படி வரும்போது இது ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி தானே சொல்லணும். அப்போ இங்கே உள்ள மேகங்கள்லாம் தமிழகத்தில் உள்ள மலையை கொடுக்குற மாதிரி அமையும். அப்போ இந்த இடத்துல வரப்போகுது அந்த சுழற்சியானது. சரிங்களா? இலங்கை கிட்ட வரப்போகுது. அதன் காரணமாக தமிழகத்தில் அதாவது 24ஆம் தேதி இரவே மழையின் அளவு அதிகரிச்சிடும். படிப்படியாக மழை தொடங்கிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதாவது தெற்கு இலங்கையை ஒட்டி வந்தால் 24ஆம் தேதியே மழை தொடங்கிடும். அதுவே இலங்கை வராமல் சற்று அது இலங்கையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவிலே இலங்கை ஒட்டி வடக்கு நோக்கி சென்றால் டெல்டாவை நோக்கி அதாவது நாகப்பட்டினம் நோக்கி ஒட்டி நகர்ந்தால் ஒரு 25ஆம் தேதி ஆகும். அந்த ஒரு நாள் முன்ன பின்ன தெற்கு இலங்கை நோக்கி வந்தால் கடலோர மாவட்டங்கள் 24ஆம் தேதி மழை தொடங்கிடும். அதுவே நாகப்பட்டினம் நோக்கி நகர்ந்தால் என்ன டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ட்ராவலிங் இருக்குல்ல, அப்போ நாகப்பட்டினம் நோக்கி வரும்போது இந்த க்ளவுட்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கு 25ஆம் தேதி ஆயிரும். இதுதான் ஒரு நாள் முன்ன பின் ஆகும். இப்போது உள்ள கணிப்புப்படி அது இலங்கை அருகே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது தெற்கு இலங்கையை நோக்கி தான் வரப்போகுது. அது கன்ஃபார்ம் 100%. ஆனால் இந்த தெற்கு இலங்கைக்கு அப்புறம் சில மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சில கணினி சார்ந்த கணிப்புகள் அதாவது இந்த பாருங்கள், இந்த இடத்துல அதாவது கொழும்பு இந்த இடத்துல மன்னார் வளைகுடா வந்துச்சுன்னா என்னாகும்? இந்த கிழக்கு காற்று எல்லாமே தமிழகம் உள்ளே வரும். இந்த காற்று சுற்றி உள்ள எல்லாமே காற்று சுற்றுதல் எல்லாமே ஈரப்பதங்கள் எல்லாமே தமிழகத்தில் உள்ளே வரும்போது பொதுவாகவே இந்த மன்னார் வளைகுடா அந்த கொழும்பு ஒட்டி இந்த மன்னார் வளைகுடாவில் அந்த சென்ட்ரு பகுதி இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு மழையை கொடுக்கும். ஏன்னா கிழக்கு காற்று ஃபுல்லாக உள்ளே வரும்ல, ஈரப்பதம் ஃபுல்லாக. அப்போ எல்லா மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்கள் இந்த கடலோர மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களும் மழையை கொடுக்கும். ஒரு வேளை அது இலங்கை ஒட்டி இங்கே வந்துச்சு அப்படின்னா தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் கன்னியாகுமரி உள்ள கடலோர மாவட்டங்கள் மழையை கொடுக்கும். அதை ஒட்டி ஒருவேளை இலங்கை ஒட்டியே ஒருவேளை நாகப்பட்டினம் நோக்கி இந்த மாதிரி வடக்கு நோக்கி சென்றுச்சுன்னா தென் தமிழகம் மழை இருக்காது. வட தமிழகம் முழுவதுமே நல்ல மழை இருக்கும். அதாவது வட தமிழகம் உள்பகுதி, வட கடலோர பகுதி, வட தமிழகத்தோட உள்பகுதி, அதாவது புதுக்கோட்டைக்கு மேலே உள்ள பகுதி ஃபுல்லாக நல்ல மழை இருக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட்டு இந்த சிஸ்டத்தை பொறுத்தளவு. ஆனால் இப்போதையும் நம்ம தெற்கு இலங்கை வரைக்கும் வருவது உறுதி. அதற்கப்புறம் சில மாற்றங்கள் ஏற்படும். அதாவது சில கணினி சார்ந்த கணிப்புகள் அது கன்னியாகுமரி வழியாக தான் போகுது, மன்னார் வளைகுடா வழியாக காமிக்குது. சில கணினி சார்ந்த கணிப்புகள் அது இலங்கை கிட்ட வந்துட்டு மறுபடியும் பாதையை தேர்ந்தெடுத்து அது இலங்கை ஒட்டியே வடக்கு நோக்கி போகுது அப்படிங்கிறது காமிக்குது. அது நம்ம ஒன்ஸ் நமக்கு இந்த இடத்துல வரணும், இந்த சிஸ்டம் இந்த தென்கிழக்கு மண்டலம் வந்தால் தான் சரியான பாதையை நம்ம இந்த இடத்துக்கிட்ட வந்த பேர் தான் இந்த இடம் 23ஆம் தேதி காமிக்குது. இந்த இடம் வந்தால் தான் நம்ம சரியான பாதையை நெருங்கும் போது தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல இப்போ இருக்குது, இப்போ தான் வளிமண்டல சுழற்சி ஃபார்ம் ஆகிருக்கு. இது தாழ்நிலையாக மாறதுக்கு இன்னும் 24 ஹவர்ஸ் ஆகும், 24 மணி நேரம். இது நெருங்கும் போது தான் நமக்கு மழை அதாவது அது எதை நோக்கி அது தாழ்வு மண்டலமாக அல்லது புயலா அது எதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். அந்த மழையின் வாய்ப்பு நம்ம இலங்கை அருகே வருது, தெற்கு இலங்கை வருவது உறுதி. ஆனால் தெற்கு இலங்கை வந்தாலும் கடலோர மாவட்டம் ஃபுல்லாக மழை இருக்கும்ல, தமிழக கடலோர மாவட்டங்களில் ஃபஸ்ட்டு மழை தொடங்கிடும்ல. அப்போ தெற்கு இலங்கை வருவது உறுதி. அது நமக்கு 24ஆம் தேதி இரவு மழை தொடங்கிடும் தமிழக கடலோர மாவட்டங்கள். அது உறுதியாயிருச்சு. நான் சொல்கிறது தமிழக கடலோர மாவட்டங்கள் 24ஆம் தேதி மழை தொடங்கிடும். ஆனால் இது எதை நோக்கி கிராஸ் ஆக போகுது? ஏன்னா இது கிராஸ் ஆகிற பொறுத்து தானே மழையின் அமையும். ஒருவேளை மன்னார் வளைகுடா வந்தால் எல்லா பக்கமும் மழை பெய்யும், இல்லை டெல்டா வந்தால் டெல்டாக்கு வந்தால் அதனுடைய வடக்கு பகுதி ஃபுல்லாக மழை பெய்யும். இப்படி சேஞ்சஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ கடலோர மாவட்டங்கள் 24ஆம் தேதி வந்து மழை தொடங்கிடும் மாலையிலிருந்தே. என்ன தெற்கு இலங்கை வரப்போகுது. ஓகேவா? அடுத்து பாருங்கள்,
சில மாடல் கணிப்பில் ஒரு சில ட்ராக்கு பாருங்கள், நம்ம ஆல்ரெடி நம்ம 2 ட்ராக்கு போட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ராக் போட்டோம், நேற்று போட்டோம். அதே மாதிரி தான் சில மாடல்கள் காமிக்குது. ஸோ தெற்கிழங்கை நோக்கி வரும்னு, ஒன்று இதை நோக்கி வரணும், இதை அதை நோக்கி போகணும், அவ்வளோதான். 2 ட்ராக் போட்டிருக்கோம். இதில் ஒரு ட்ராக் இப்போ கன்ஃபார்மாகி காமிக்குது கீழே தெற்கிழங்கை நோக்கி வரும் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய என்சபிள் மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ட்ராக் போடுவோம், ஒவ்வொரு என்சபிள் மெம்பர்ஸ்லையும் ஒவ்வொரு கணினி சார்ந்த கணிப்புகளும் பலவிதமான ட்ராக் போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி பாருங்கள், இந்த ரவுண்டாக இருக்கிறதுல அந்த பச்சை இது எல்லாமே ட்ராக்கு. அதாவது அந்த தாழ்நிலையோட வழித்தடம் அது வந்து எங்கே போகுது பாருங்கள், எங்கே ஆரம்பிச்சு இங்கே ஆரம்பிச்சு மோஸ்ட்லி பாருங்கள் அது வந்து அதிகமாக டெல்டா அந்த தென் கடலோரம், அதாவது நம்ம நாகப்பட்டினத்தில் இருந்து மோஸ்ட்லி அந்த ராமநாதபுரம் மாவட்டம், அதாவது தூத்துக்குடி இடப்பட்ட அந்த பகுதி, நார்த்து ஸ்ரீலங்கா, அதே போல் அந்த சவுத்து ஸ்ரீலங்கா, இந்த சைட்லாம் அதிகமான அந்த ரவுண்டாக இருக்குல்ல, அது எல்லாமே ஒவ்வொரு என்சபிள் மெம்பர்ஸ் ஒவ்வொரு கன்னி சந்த கணிப்புகளும் அவங்களோட கணிப்பை தெரிவிக்காங்க. இதை நோக்கி அது மாதிரி ஏகப்பட்ட கன்னி சந்த கணிப்புகள் பார்க்கும்போது அது இதை நோக்கி தான் போகும். அப்படி அப்போ கன்ஃபார்மாக சவுத்து ஸ்ரீலங்கா, நார்த்து ஸ்ரீலங்கா, அதே போல் டெல்டா டு தென்கடலோரம், இது ஓரளவுக்கு நமக்கு உறுதியாகுது. அதாவது டெல்டா தென்கடலோரம், சவுத்து ஸ்ரீலங்கா. ஒருவேளை இதுவும் பாதை மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது முதல் கட்ட கணிப்பு தான். சரிங்களா? அதை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போதுள்ள கணிப்பு. வரும் நாட்களில் மேலும் துல்லியமாக தெரிவிக்கிறேன். சரிங்களா? அப்போ 24ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள் மழை தொடங்க போகுது, இது உறுதியாகிடுச்சு. தமிழக உள் மாவட்டங்கள், தென் உள் வடகடலோர மாவட்டங்களில் இந்த ட்ராக் எதை நோக்கி போகுது, மன்னார் வளைகுடாவா இல்லை அப்படிங்கிறத வரும் நாட்களில் துல்லியமாக தெரிவிக்கலாம். அது நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து நிச்சயமாக துல்லியமாக தெரிவிப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நாளை மற்றொரு வானொலியில் சந்திப்போம்.